தோஷம்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிராக்கிளான ஒரு மித்தாலஜியோட நம்பிக்கை வச்சிருக்கிறது அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து எல்லாமே சாத்தியம்னா அது பிஎம்டபிள்யூ வாங்கலாம், நான் திடீர்னு முதல்வர் ஆகலாம், திடீர்னு பிரதமர் ஆகலாம் ஒரு பூஜையை போட்டு, அதெல்லாம் சாத்தியம். அதுபோல தடை இருக்கிறதுக்கும் இது காரணமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் காரணம். அதாவது இவருக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு இருக்குது. திருமண தடை இப்போ சனியும் புதனும் பரிவர்த்தனையா இருக்குது, சனியும் புதனும் சேர்ந்து இருக்குது. சனியும் புதனும் ஒரு ஜாதத்துல வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு மேலே ஆர்வமா இருக்கு. குருவோட சேர்ந்த ஏதாச்சும் ஒரு கிரகம் சேர்ந்து அது வக்கரமா இருக்கு அப்படின்னா அது நிலைத்தன்மை இழந்தது, அல்லது சேர்ந்த கிரகம் பரிவர்த்தனையான நிலைத்தன்மை இழந்தது, அல்லது வந்த கிரகம் சேர்ந்த கிரகம் சந்தியில் இருந்துச்சுன்னா நிலைத்தன்மை இழந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது ஜாதகருக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். சரி, ஒரு ஜாதகத்துல தாம்பத்திய தோஷம் இருந்தா எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? ஏன்னா குழந்தை பிறப்பு தள்ளி போறதுல இருந்து உறவுகளுக்குள்ள பிரச்சனை வர்றதுல இருந்து எல்லாமே தோஷம் இருக்கிறதுனாலதான் வருது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதான்? பொதுவா ஜோசியத்துல தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தோஷம் அப்படின்றது பின்னால் ஒரு புள்ளி வச்சு பேசுறதுன்னு சொல்கிறாங்க, பொடி வச்சு பேசுறது மாதிரி இதுக்கு பின்னால் ஏதோ பரிகாரத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம். தோஷம் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு சம்திங் அதில் குறை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அது ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம் ஜாதகம். அப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னா அவருக்கு அந்த சம்பந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைனா குறை இருக்குது, இல்லைனா அது ஏதோ ஒரு பிரச்சனை. அதை தான் தோஷம்ன்ற வார்த்தையில் ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. நம்மளுக்கு தோஷம்னோடனே அதை ஏதோ பெரிய சாபம் மாதிரியும் சாபக்கேடு மாதிரியும் ஏதோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஏதோ போன ஜென்மத்தில். அப்போ என்னன்னா நம்ம சாப்பிட்றது, நல்லா இருக்கிறது, குளிக்கிறது, போகிறது வர்றது எல்லாமே போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான். அந்த சாபம் மட்டும் ஏதோ போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச தவறு அப்படின்ற மாதிரி, முன்னோர்கள் செஞ்ச தவறு ஏதோ ஒன்று. அதாவது தோஷம்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிராக்கிளான ஒரு மித்தாலஜியோட நம்பிக்கை வச்சிருக்கிறது அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருவோம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு லைஃப்ல, எல்லாருமே ஏதோ ஒரு பர்பஸுக்காக பிரச்சனைக்காக தான் அங்கே வந்திருக்கிறோம். அந்த பிரச்சனையை சமாளித்து தேடி வெற்றி அடைஞ்சு பாத கமலங்களில் போய் ஐக்கியம் அடைகிறதான் எல்லாருடைய வேலைன்றதான் எல்லா மறைகளும் சொல்லுது. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி போகணும். சிலருக்கு பிரச்சனை இருக்காமல் இருக்கும், அவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை கம்பேர் பண்ணிப்போ என்னுடைய அப்பாவுக்கு 40 வயசில் கல்யாணம் ஆச்சு, எங்கள் தாத்தாவுக்கு அந்த காலத்துலேயே 30 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்படிங்கிறப்ப எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னா 40-42 ஆயிரும். இப்போ நான் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பையனை பார்த்துட்டு நான் தோஷம்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ என் மூக்கு இப்படி இருக்குது, என் வாய் இப்படி இருக்குது, என் காது இப்படி இருக்குன்னா எங்கள் தாத்தா மாதிரி என்னுடைய காது இருந்திருக்கும். அப்போ இளையராஜா காதை பார்த்துட்டு அது மாதிரி எனக்கு காது இல்லை, இளையராஜா வாய்ஸை பார்த்துட்டு எஸ்பிபி வாய்ஸை பார்த்துட்டு அது மாதிரி எனக்கு வாய்ஸ் இல்லை, வாய்ஸ் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்காக இருக்கிறோம். அப்போ என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது யூனிக். அப்போ என்னுடைய லைஃப்பில் நான் எதற்காகலாம் வேதனைப்படுவேன் அதை வேணா சொல்லலாம். நான் என்ன செய்ய போறேன்னா அந்த சமூகத்தை பார்த்து தான் என்னுடைய லைஃப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் சமூகத்தை காட்டி உங்களை நான் குறையான ஆளுன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த சொசைட்டியை பார்த்து நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம சொசைட்டியை பார்க்குறப்ப நம்மளுக்கு குழந்தை இன்னும் தாமதமாகுன்ற ஒரு பயம் வருது இல்லையா? அந்த பயத்தை தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த தாம்பத்திய தோஷம், குழந்தை தோஷம், புத்திர தோஷம், இது மாதிரி எல்லா விஷயத்திலையுமே குறிப்பிட்டு சொல்றாங்கன்ற அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரத்தை குறிக்குது, 9ஆம் இடம் என்பது அந்த நம்மளுடைய பூர்வீகத்தை குறிக்குது. அதனால தான் பாக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் குருவனுடைய வீடு, மேச லக்னத்துக்கு காலப்புருஷத்துக்கு 9ஆம் இடம் குருவனுடைய வீடு, 5ஆம் இடம் சூரியனுடைய வீடு. இந்த ரெண்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தரத்தை குறிப்பது. அந்த 7 கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக மனைவியினுடைய அந்த உறவுகள், அந்த கணவனுடைய உறவுகளில் டிஸ்டர்ப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பாரம்பரியம். இப்போ நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு அப்படின்ற கிரகம் தான் குழந்தை குறிக்கிறது. குரு என்ற கிரகம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, நார்மலாக இருக்குது ஒரு ஜாதத்தை பார்க்குறோம், குரு எந்த ஒரு பொசிஷனும் இல்லை, அதுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். குழந்தை பிறக்கும் நம்ம ஊர் பக்கம் பார்ப்பீங்களா, 15-20 பிள்ளைகளை பெற்று விடுவாங்க, மூத்த பிள்ளை வளர்க்கும் பிள்ளைகள் எல்லாம். அந்த மாதிரி இவங்க வாட்டுக்கு மிஷின் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் குரு பலமாயிட்டான். நிறைய பேர் குரு பலமானா குரு பலம்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க, குரு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. குரு பலம் மட்டும் இல்லை சார், எல்லா கிரகங்களுமே வலுவாயிடுச்சு பலமாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஆக ஓகம் தான் இருக்கு. சும்மா சோழி முடிச்சு விட்டுருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. எந்த கிரகமும் பலமாக கூடாது ஜாதகத்தில். அப்படி பலமாச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய அழுகை, துன்பம், இன்பம் எல்லாமே அந்த கிரகம் தான். அப்போ ஒரு கிரகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் துன்பம் உங்களுக்கு கிடைச்சுன்னா எப்படி இருக்கும், அதை கொடுக்கும்.
இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு ஃபோன் வருது. மேம் நம்ம ஃப்ளைட்டில் ஒரு ஒரு இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு படபடன்னு ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஃப்ளைட் இருந்தால் தானே உங்களுக்கு துன்பம் வரும். ஃப்ளைட்டே இல்லாட்டினா அந்த பயம் இல்லை. அது மாதிரி இந்த கிரகங்கள் பவரானா தான் அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு கொடுக்கும். அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் துன்பத்தை கொடுக்கும். உங்கள்கிட்ட இப்போ ஃப்ளைட்டே இல்லை, எவன் ஃப்ளைட் எப்படி போனால் நம்மளுக்கு என்னன்ற உட்காந்துக்கலாம் இல்லைங்க. நம்ம எதில் போய் அதிகமாக ஐக்கியமாகறோமோ, எது நமக்கு கிடைக்குதோ அந்த கிடைக்கக்கூடிய பொருள், அந்த பிராப்தம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு குழப்பம் வந்து தேர்வு. ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் பலம், பரிவர்த்தனையானால் யோகம்னு சொல்கிறாங்க பலம். அடுத்து ஒரு ராசியினுடைய சந்தியில் இருந்தால் பலம், ஆட்சி உச்சம் நீசம் பெற்றால் பலம். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கரு களைதல், கரு உருவாகுதல தடை, கரு நின்று களையிறது, இந்த மிஸ்கேரேஜ் ஆகிறது எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு பலமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறகு தாமதம். அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு சந்தியில் இருக்கும். இந்த ராசியா அந்த ராசியான்னு தெரியாது. 2 நாள் ஜாதகத்தை 2 நாள் டேட்டை தள்ளிப்பட்டோம்னா அடுத்த ராசிக்கு போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாகும். அப்போ குழந்தை பிறகு கல்யாணம் ஆகியும் குழந்தை பிறக்காமல் போகலாம், கல்யாணம் ஆகாமையும் குழந்தைக்காகவே கல்யாணம் ஆகாமே போயிடலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 45 வயசு 50 வயசுல கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் கூட பார்த்த ஜாதத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன், அவங்களுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. அவங்க அக்காவுக்கு ஏன் ஆகலைன்னு கேட்டோன்னா, அவங்க தம்பி பண்ணதுக்கப்புறம் பண்ணணும் அவங்க உட்காந்துருக்காங்களாம், தம்பிக்கும் ஆகலை, தம்பிக்கே 43 வயசு. அப்போ ஃபேமிலி ஃபுல்லாவே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ என்னன்னா இது எல்லாமே குழந்தை பிறகு சந்ததி விருத்தியை கை வைக்குது. ஒருவருடைய ஜாதகம் அப்படின்றது அந்த ஒரு குடும்பத்தை எல்லாத்தையும் குறிப்போம். இப்போ நம்ம ஒருத்தருடைய முகத்தை பார்க்குறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற முகம்லாம் எப்படி ஒன்றா தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியாது. ஆனால் 3வது ஆள் பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரே ஃபேஸ் கட்டாக தெரியுற மாதிரி இந்த ஜாதகங்கள் ஒரே ஃபேஸ் கட்டாக இருக்கும், ஒரே கட்டாக இருக்கும். அப்போ பார்க்குறப்ப இந்த யாருக்கு அக்காவுக்கு இருக்கா தங்கச்சிக்கு இருக்கானா, ஆமாம் சார் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு டேமேஜ் ஆச்சுன்னா, டேமேஜ்ன்ற மீன்ஸ் பலமும் டேமேஜ் தான், பலவீனமும் டேமேஜ் தான், எல்லாமே ஒன்று தான். நம்மளை பொறுத்தளவுக்கு அங்கே குரு முக்கியம் அடைகிறது, என்ன பாருன்னு சொல்லுது, அவ்வளோதான். அப்போ குரு டேமேஜ் ஆச்சு இல்லைன்னா குரு பலமாச்சுன்னா குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் சொல்லும். அப்போ குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயம்னா இவங்களுக்கு இந்த இன்டிமேசின்னு சொல்லக்கூடிய இந்த அன்னோன்யம் கம்மியாக இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனை இல்லை. குருங்கிறது வந்து அந்யோன்யம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், டாக்டர் போய் செக் பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ எத்தனை பேர் அப்படி தானே சொல்கிறாங்க, இவங்களுக்கு போய் செமன் கவுண்ட் செக் பண்ணுவாங்க, மோர்டாலிட்டி செக் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, பிசிஓ இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா, எதுவும் இருக்காது. அவங்களுக்கு ரப்சர் கரெக்டாக ஆகும், எம்ப்ராய்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்காது. சரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் ஐவிஎஃப் போக சொல்லுவாங்க. அப்போ இது குருவனுடைய தன்மை. இதே இது ஒரு ஜாதகத்தில் 4 மூலையில் செவ்வாயை பார்த்துட்டோம், ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், 4 மூலையில் ஏதாச்சும் ஒரு மூலையில் செவ்வாய் இருக்குது ஆண் ஜாதகத்தில் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் இருக்கும். அது என்ன டெக்னிக்கல் எரர் இருக்கலாம்? நிறைய பேர் இன்ஃபோர்டண்ட்டாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து மோர்டாலிட்டி பிரச்சனை இருக்கலாம், நிறைய பேருக்கு செமன் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், நிறைய பேருக்கு சுகர் இருக்கும், அந்த சுகர் சம்பந்தமாக இவங்களுக்கு அந்த இணை சேர்தலில் பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கும். அப்போ செவ்வாய் 4 மூலையில் இருக்கும். அப்படி பார்த்தாலே இவருக்கு 30 வயசு 35 வயசு வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடுவார். இந்த 40-45 வயசுலாம் வந்து சுகர் வரலாம் இந்த மாதிரி ஆளுதான். 4 மூலையில் செவ்வாய், அது 4 மூலையில் செவ்வாயும் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் இன்னும் மோசம், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஜாதகம். அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், ஏதாச்சும் ஒரு கட்டத்தை கவனிக்கிறோம், அந்த கட்டத்துக்குள்ள சூரியனும் புதனும் மட்டும் சேர்ந்து உட்காந்துருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஒத்த குழந்தை தான் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்படி இல்லைன்னா 2 குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையில 7 வயசு வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் குழந்தைய பிறக்கிறது இல்லை. அப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை, இதுக்கு 1-5-9 சந்திரன் இருந்தால் இது மேக்சிமம் வந்து இவங்களுடைய குழந்தை வேற வீட்டில் வளர்றது, வேற வீட்டு குழந்தை இவங்க வளர்க்குறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அடாப்ட் பண்ணி வளர்க்குறது, அல்லது இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கல்யாணமானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தையோடு இருக்கவங்கள, இது மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்குது. அப்போ இது நான் சொன்னது சூரியன் புதன் தனித்திருப்பது அந்யோன்ய குறை, குரு பவராக இருக்கிறது வந்து சந்ததி விருத்திகளில் தடை, சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதும் ஒரு அந்யோன்ய தடை. இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள் சைல்டாக இருப்பாங்க, இல்லைனா டபுள் சைல்டாக 2 சைல்டாக இருந்தால் ரொம்ப வயசு கேப் இருக்கும், இவங்க அப்பா அம்மா கடையில் எந்த ஒரு இன்டிமேசியும் இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து செவ்வாய் 4 கார்னர்ல இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு வந்து சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கும். அதே ஜாதகத்துல 4 மூலையில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அனிமிக் இருக்கும், ரத்த சோகை இருக்கும், அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப பாதி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வந்துட்டே இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எதுவுமே நிற்காதுன்ற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா சந்திரன் சுக்கிரன் ஒரு பெண் ஜாதத்துல இருந்து அவங்களுக்கு செவ்வாய் பவரா வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அது 4 மூலையில் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் அது ஆரம்பத்துலேருந்து கவனம் வச்சுட்டு வரணும். அப்போ ஒரு ஜாதத்தில் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணம். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா டாக்டரை தான் பார்க்கணும். இல்லை எல்லாருமே வந்து இப்போது டாக்டரை பார்த்து நம்ம ரெமிடிஸ் கேட்குற மாதிரி தோஷம்னு ஒன்று இருக்குது, பிரச்சனைன்னு ஒன்று ஜாதகத்தில் இருக்குன்னா ஜாதக ரீதியாக ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜாதகத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் யாருக்காச்சும் அடமானம் வைக்க வேண்டியதான் இல்லைங்களா? ஏன்னா வேறவனுக்காச்சும் எழுதி வச்சிட வேண்டியதான், ஜாதகத்தை லேண்ட் எழுதி வைக்கிற மாதிரி பேர் அழிச்சிட்டு அவன் பேர் எழுதி வச்சுட்டு போக வேண்டியதான். ஏதாவது வந்து நம்மளுக்கு விதி இல்லையா, இல்லைங்களா? அதுக்கு விதி. இப்போ நான் வந்து நேற்று ஒருத்தர் டிவியில் பார்த்தேன், ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காராம், BMW காரு, 8 கோடியோ 9 கோடியோ போட்டிருக்காங்க. அவரை பார்த்து நானும் இடிச்சுக்கிறதா? நான் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி ஒரு 8 கோடி ரூபாய்க்கு BMW வாங்குறதா? முடியாது.
அப்போ எல்லாமே சாத்தியம்னா அது பிஎம்டபிள்யூ வாங்கலாம், நான் திடீர்னு முதல்வர் ஆகலாம், திடீர்னு பிரதமர் ஆகலாம் ஒரு பூஜையை போட்டு, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதுபோல் இதுவும் சாத்தியம் இல்லை. எப்படி நான் வந்து பிரதம மந்திரியா ஒரு பூஜையை போட்டு ஆக முடியாதோ அதுபோல் இது மாதிரி குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு அப்போ நிறைய ஜோசிக்காரனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்களே. புத்திர தோஷம் புத்திர சோகத்தோட நிறைய ஜோசிக்காரங்க. திருமண தடை இருக்கிறதுக்கும் இது காரணமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் காரணம். அதாவது இவருக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு இருக்குது. திருமண தடை இப்போ வந்து சனியும் புதனும் பரிவர்த்தனையா இருக்குது, சனியும் புதனும் சேர்ந்து இருக்குது. சனியும் புதனும் ஒரு ஜாதத்துல வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு மேலே ஆர்வம் வராது, அவங்களுக்கு சந்ததியே இருக்காது. இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா சித்தப்பாவுக்கு கல்யாணம் இருக்காது, இல்லைன்னா மாமா பையனுக்கு கல்யாணம் இருக்காது. இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே புல்லு மாதிரி முளைச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகாத கோஷ்டி நிறைய இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒரு நாள் வாழ்ந்து டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க, விடோவாக இருப்பாங்க. நிறைய பேர் தனிமையிலே இருப்பாங்க அந்த குடும்பத்தில். இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் தனித்திருப்பது, சனி புதன் சேர்ந்து இல்லைன்னா சனி புதன் பரிவர்த்தனையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ என்னன்னா இது ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா மருத்துவத்தை நாட வேண்டும். அப்படி இல்லாட்டினா காலத்துக்காக காத்திருக்க வேண்டும், வேற வழியே இல்லை. அப்போ இதை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன செய்யணும், இப்போ இருந்தே நம்ம உணவு விஷயமா பார்த்துக்கணும். இது வந்து ஜெனட்டிக் தானே, புரியுதுங்களா? இது வந்து என்னன்னா இவருக்கு மட்டும் வரது இல்லைங்க. இவங்களுடைய அப்பாவுக்கு கேட்டிருந்தோம்னா இவங்க அப்பாவுக்கு 3 வருஷம் கழிச்சு தான் புள்ள பிறந்திருக்கும். இவங்க பாட்டி கேட்டிருந்தோம்னா 8 வருஷம் கழிச்சு புள்ள பிறந்திருக்கும். ஒன்னொரு சித்திக்கு வந்து சின்ன பாட்டிக்கு குழந்தைய இருக்காது, சின்ன பாட்டி கல்யாணமே இருக்காது. அப்போ இது வந்து இது எல்லாத்தையும் அப்போ என்னன்னா ஒரு பூஜையை போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இல்லையா? சின்ன பாட்டிக்கு இப்போ போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம இல்லைங்களா? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இந்த சிவனுடைய நாமங்கள் இருக்கு இல்லைங்களா? சிவனுடைய பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது தாமம். காரணம் என்னன்னா காரணம் என்னன்னா சிவாங்கிற பேர் சூரியனுடைய பேர். அப்போ சூரியனுடைய பேர் யாருக்கெல்லாம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும், இல்லைன்னா அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். ஃபியூச்சரில் குழந்தை பற்றிய ஒரு பிரச்சனை, குழந்தைக்கு இவங்களுக்கும் ஐக்கியமான பிரச்சனை. சிவா, சங்கர், ரவி, ரகு, அருண் இந்த மாதிரி பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு குழப்பம் வரும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறதா, சிவனுடைய குழந்தைகள் பேர் என்னது? நம்ம சிவன் முருகன் சிவனுக்கு பிறந்தாரா? இல்லை. விநாயகர் இல்லை. அதுதான் மேட்ரு முடிஞ்சுங்களா? அப்போ அவருக்கு குழந்தைகள் டைரெக்டாக இல்லை, ஆனால் அவருக்கு குழந்தைகள் இருக்கும். ஐவிஎஃப் பண்ணுறவங்களாம் இவங்க தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்னன்னா அந்த காலத்துலேருந்தே பேர் வச்சு அதுதான் பிரச்சனைன்றது தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? அப்போ சங்கரன் இது மாதிரி யாரெல்லாம் சிவா நாமம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு வந்து எல்லா சிவா லைனில் நிப்பாட்டெலாம் பார்க்கக்கூடாது. இது வந்து ஜெனட்டிக் தான் நான் சொல்கிறேன். அப்போ ஜெனட்டிக்லேயும் இருக்குது, ஜாதகத்துலேயும் இருக்குது, பேரில் இருக்குதுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இதை வந்து புத்திர தோஷம், புத்திர சோகம், நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பத்திய தோஷம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்க வேண்டியதான். சப்ஜெக்ட் இதுதான். அதே மாதிரி இப்போ இது வந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். திருமணம் ஆகிடுச்சு, திருமணம் கடந்த உறவு இருக்கு அப்படின்னா எந்த கிரகம் வலுவில்லாம இருந்தா அந்த விஷயம்? ஒரு ஜாதகத்துல ஜாதகர்ங்கிறது குருங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டுமே குரு தான். அப்போ எந்த ஒரு கிரகத்தோடையும் வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்திருந்தா, எந்த கிரகத்தோடையும் வக்கர பரிவர்த்தனை விளிம்பு கிரகம் சேர்ந்திருந்தா, ஒரு கிரகம் 2 சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் காம்பினேஷன், அதான் யோகம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சேர்ந்துருக்குதுன்னா அவருக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ குருவுடன் சேரக்கூடிய கிரகங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய குணம் இந்த ஜாதகருக்கு இருக்கும், சேர்ந்த குருவுக்கு. அப்போ இந்த சேரக்கூடிய கிரகம் நிலை இல்லாமல் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குருவோட சேர்ந்த ஏதாச்சும் ஒரு கிரகம் சேர்ந்து அது வந்து வக்ரமா இருக்கு அப்படின்னா அது நிலைத்தன்மை இழந்துருது. அல்லது சேர்ந்த கிரகம் பரிவர்த்தனையான நிலைத்தன்மை இழந்தது, அல்லது வந்த கிரகம் சேர்ந்த கிரகம் வந்து சந்தியில் இருந்துச்சுன்னா நிலைத்தன்மை இழந்துருது. இந்த மாதிரி இருக்கும்போது ஜாதகருக்கு 2 உறவுகளை கொடுக்கும். அப்போ ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்ப குருவோட சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் வக்ர பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வேற ஒரு உறவை ஏற்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது வந்து யாரோட ஏற்படுத்தும், என்ன மாதிரி நிலையில ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் மீதி கிரகங்களுடைய காம்பினேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜாதகருக்கு இந்த மாதிரி உறவுகளை ஏற்படுத்தும். அப்போ அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம், கல்யாணத்துக்கு பிறகோ கல்யாணத்துக்கு முன்னாலேயோ குடும்ப வாழ்க்கை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு யாரோடையும் பழகாமல் இருக்கும், இன்டிமேசியா அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஆனால் என்ன சொன்னாலும் கிரகங்கள் செய்ய வேண்டியது சில நேரங்களில் செய்ய மறுக்கிறது. ஆனால் இவருக்கு எப்படி இருக்குன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, கூப்பிட்டு ஓடி போயிடுவாங்க, அப்நார்மலாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்க கல்யாணம் பண்ணாமே ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து தப்பாலாம் இல்லை. ஒரு சாதாரணமாக இவங்க வந்து கூட்டு ஓடி வந்திருப்பாங்க, ஒரு கோயிலில் நிப்பாட்டி இவருக்கு தாலி கட்டியிருப்பாரு, ஒரு மோதிரத்தை மாற்றி இவங்க லைஃப் குழந்தை குட்டியாயிரும், குடும்பமாகவே மாறிடும். அந்த மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருக்கும். ஏன்னா அவருடைய கல்யாணம் அது சரியாக இல்லை. எந்த கிரகத்தோட சேர்ந்த கிரகம் வக்ர பரிவர்த்தனை கிரகத்தோட சேர்ந்த கிரகம் தான் அடி வாங்கும். இந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் அடி வாங்கும், அது பெருசா இல்லை. ஆனால் சேர்ந்த கிரகம் அது வந்து ஜாதகரை விட்டே பிரிஞ்சு போயிடக்கூடியது, அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் செய்யும். அப்போ இந்த புத்திர சோகம், புத்திர தோஷம், தாம்பத்திய தோஷம் இது மாதிரி எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் இந்த கிரகங்களை தாண்டி இந்த விஷயங்கள் இல்லை. இந்த கிரகங்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அதற்கான காலத்துக்காக காத்திருக்கணும். ஒருவேளை இப்போ என்னுடைய ஜாதத்தில் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நானும் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு 45 வயசுலாம் குழந்தை பிறந்துச்சுன்னா நானும் அது வரைக்கும் காத்திருக்கணும். எனக்கு வந்து ஒரு நேற்று ஜாதகம் எமர்ஜென்சியாக பார்க்கணும்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னால். என்னன்னு பார்க்குறப்ப என்னன்னு கேட்குறேன், குழந்தைக்கு பார்க்கணும்,
குழந்தைக்கு என்னன்னா ஹாஸ்பிட்டல் விஷயமான்றாங்க. சரி ஏதோ பாவம்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறேன். குழந்தை ஒரு 3 வருஷமா 3 வயசு ஆச்சு பேசலை. 3 வயசு பேசலைன்றது 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் எமர்ஜென்சி, இன்னைக்கு நைட்டு தான் எமர்ஜென்சி ஆயிருக்கு. ஆனால் 3 வயசுல எப்படா குழந்தை பேசும்? எல்லா குழந்தையும் பேசாது. 4 வயசு 4.5 வயசு 5 வயசுல பேசக்கூடிய குழந்தைலாம் இருக்குது. உங்க தாத்தாவோ உங்க அப்பாவோ நீயே எப்போ பேசுனேன்னு பாரு அப்படின்னா அவரே திக்கி தான் பேசுறாரு. அப்போ இது ஜெனட்டிக்ன்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா தூக்கிட்டு போறாங்க குழந்தை இன்னும் பேசலையா, குழந்தை இன்னும் பேசலாம், பக்கத்து இருக்காரெல்லாம் கேட்குறான். இவங்களுக்கு பதப்பதான் ஆகி போய் ஜோசிக்காரன் தான் வராங்க. டாக்டர்கிட்டயாச்சும் போய் கேட்கலாம், நேராக ஜோசிக்காரன் தான் வராங்கன்ற மாதிரி வந்து எங்கள்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் வந்து ஒருவேளை இந்த குழந்தை இன்னும் 2 நாள் டைம் ஆகும், 2 மாதம் டைம் ஆகும், 2 வருஷம் டைம் ஆகும்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ சாதாரணமாக நீங்கள் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், வயிறு வலி 2-3 நாளாக வயிறு வலி இல்லைனா 2 மாசமா வயிறு வலி, அது ஒரு பெரிய நோயாக தான் இருக்கணும். போனோடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒரு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாருன்னா அந்த ஜோசி அந்த டாக்டர் யாருன்னா ஃப்ராடுன்னு புரிஞ்சுக்கும் இல்லைங்களா? அவர் வந்து ஒரு பெரிய நோயாக சொல்லணும், உள்ள பெரிய கட்டி ஒன்று இருக்கு, அது கரைக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னா சூப்பர் டாக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஜோசிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா போனோடனே இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, உங்க தாத்தா அப்படி தான் பேசியிருப்பார், நீங்க அப்படி தான் பேசியிருப்பீங்க, போங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜோசிக்காரனுக்கு சரியா ஜோசியம் பார்க்க தெரியல, உள்ள ஏதோ பிரச்சனை கண்டுபிடிக்க தெரியலன்னு வாங்க. அப்போ அதுக்கு ஒரு தோஷம்ன்ற பேர் வச்சு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்தவருக்கு என்ன ஆயிரும், ஆகா சூப்பராக கண்டுபிடிச்சிட்டான், தோஷம்ன்ற பேரை சொன்னோடனே இதுக்கு ரெமிடியாக அவனே கொடுத்துருவான். அப்போ அப்படின்ற நம்பிக்கை வரும்போது இந்த நம்பிக்கை தான் வந்து அவங்கள நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜோசிக்காரங்களும் மெதுவாக மாறுறாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த இப்போ என்கிட்டயே பலன் பார்க்க வரவங்க நான் ஜோசியத்தில் பரிகாரமே இல்லைன்னு சொன்னால் கூட எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கோயில் பரிகாரம் 2 சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு கோயிலுக்கு பரிகாரம்? சாமி கும்பிட்றதுக்கு எதுக்கு காரணம் இல்லைங்களா? சாமி காரணம்லாம் போய் கும்பிட வேண்டியதானே, கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்குற? பிள்ளை பகறக்காமல் இருந்தாத்தோ இல்லைனா கார் வாங்க முடியாமல் இருந்தாலோ வீடு கட்ட முடியாமல் இருந்தாலும் கோயிலுக்கு போக இல்லையா? கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்கு காரணம்னு நான் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது தோஷமாகவே இருக்கட்டும், அது வந்து காலங்கள் சரி சொல்லும், இல்லைன்னா ஜாதகத்தில் மருத்துவங்கள் எப்போ கிடைக்குன்றதை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த குழந்தைகள் எப்போ கிடைக்குன்றதை பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அது சம்மந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கலாமே தவிர இதற்காக போய் மனசை கெடுத்துக்கிட்டு பரிகாரம்னா கோயிலுக்கு போக சொல்கிறாங்கன்னா போங்க, இப்போ தப்பு இல்லை, அதையும் கடந்து நான் வரேன், கோயிலுக்கு போங்க தப்பு இல்லை, ஏன்னா கோயிலுக்கு தானே போக சொல்கிறாங்க, நல்ல விஷயம் தானே. 4 பேருக்கு தானம் பண்ண சொல்கிறாங்களா, குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்களா, குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பென்சில் பேனா வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் செய்யலாமே, தப்பு இல்லை. ஆனால் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு ஓமம் வளர்க்குறேன் யாகம் வளர்க்குறேன்னு சொல்லி எவனாச்சும் கூப்பிட்டானா போய் மாட்டிக்காதீங்க. அதற்கும் குழந்தை பிறப்புக்கும் தொடர்பு இல்லை. சரிங்களா? ஒருவருடைய ஜாதகத்துல தாம்பத்திய தோஷம், அதாவது தாம்பத்தியத்துல ஏதாவது ஒரு குறை பிழை இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.